ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து, நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் விற்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ நார்மலாக நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு பிஎஸ்டிஸ் கலெக்ஷன்ஸ், அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஃபோட்டோஷாப் பிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பிஎஸ்டிஸ் இந்த இருக்குது. இந்த மாதிரி பிஎஸ்டிஸ் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி பிஎஸ்டிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணலாம். உங்கள்கிட்ட நீங்கள் வந்து நல்ல ஒரு டிசைனர்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணலாம். ஓகே, அதாவது நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த டிசைனிங் பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க பை பண்ணுவாங்க. இப்போ இதில் மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிஎஸ்டிஸ் நீங்கள் ஆன்லைனில் விற்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் அவங்க ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னா இருந்தால் ப்ரோக்ராமிங் சோர்ஸ் கோட்ஸும் வந்து நிறையா ஆன்லைனில் வந்து நீங்கள் விற்கலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நிறைய சோர்ஸ் கோட், எனக்கிட்டையும் வந்து நிறையா சோர்ஸ் கோட் வாங்குவாங்க. இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் விற்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ், சோர்ஸ் கோட்ஸ், அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீமியரில் நல்லா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும்னா அதில் ஏதாவது ப்ரீசெட் இருந்தால் விற்கலாம். இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நிறையா விற்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணுமான்னு கேட்டிங்கன்னா வெப்சைட் தேவையே இல்லைங்க. வெப்சைட்டுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை பை மீ அ காஃபி. ஓகே, இது நம்மளோட கமிஷனும் சரியான குறவுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கலெக்ஷன் ஒன்று தயாரிக்கிறதுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப்பில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் வழியாலே சைன் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் வந்து என் ஜிமெயில் அக்கௌண்ட் வழியாலே நான் லாகின் பண்ணிக்குவேன். ஓகே, அதனால எனக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண தேவையில்லை. நான் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வழியாலே நான் லாகின் பண்ணிக்குவேன். ரைட், இப்போ லாகின் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நான் திரும்ப லாகின் பண்ணுறேன். இப்போ லாகின் பண்ணிட்டோம்னா பாருங்கள், இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கலெக்ஷன்ஸ், பிஎஸ்டிஸ் கலெக்ஷன்ஸ். பார்த்தீங்கன்னா இது டேஷ்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட இது மந்த்லி வந்து உங்களுக்கு சேல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 180 சப்போர்ட்டர்ஸ். இப்போ நான் இது வரல 180 பேருக்கு நான் விற்றுருக்கேன் என் ஆர்ட் ஒர்க்ஸ். இப்போ 180 பேருக்கு என் ஆர்ட் ஒர்க்ஸை நான் விற்றுருக்கேன். இப்போ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஷாப், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து கிட்டத்தட்ட நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது விற்கிறேன். இதில் வந்து சோர்ஸ் கோட்ஸ் விற்கிறேன். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம், இந்த மாதிரி லாரவல், இந்த மாதிரி நிறையா சோர்ஸ் கோட்ஸ் விற்கிறேன். இப்போ இதுகள் மூலியமாக நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ், டெம்ப்ளேட்ஸ் விற்கிறேன். ஓகே, நம்மளோட ஓன் டிசைனாக இருக்கட்டும். நெட்டில் இருந்து காப்பி பண்ணி நம்ம டிசைன் எடுக்கக்கூடாது, இங்கே காப்பிரைட்ஸ் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளோட ஓன் டிசைன்ஸ். இந்த மாதிரி டிசைன் பண்ணி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில் போஸ்டர்ஸ் நான் விற்கிறேன் $2. இப்போ இந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட ஆர்ட் ஒர்க்ஸை வந்து இந்த ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணிக்க. இந்த பாருங்க, கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்னத்தை கிரியேட் பண்ணால் ஷாப்னு சொல்லி போட்டுட்டு ஏன்னா நீங்கள் கிரியேட் பண்ண எக்ஸ்ட்ராவில் வந்து கேட்கும். இப்போ என்னத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்றதை கேட்கும். இப்போ இங்கே நிறையா இருக்குங்கண்ணே. ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறேன்னா விற்கலாம். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் செய்கிறது இல்லை. நம்ம ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்னால் உங்களுக்கு ஏதாவது பென் ட்ரைவ் அந்த மாதிரி சின்ன ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருந்தால் இதில் நீங்கள் விற்கலாம். ஓகே, இங்கே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னால் இங்கே பாருங்கள், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன இப்போ பிஎஸ்டினா உங்களோட பிஎஸ்டி பேர். இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து நான் வந்து ஒரு 20 ஆர்ட் ஒர்க்ஸ் விற்கிறேன், அதாவது வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் ஒரு 20 டெம்ப்ளேட்ஸ் விற்கிறேன்னா இங்கே நான் வந்து வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் 20 பிஎஸ்டிஸ்ன்னு சொல்லி போட்டு இங்கே ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுதுறீங்க அதை பற்றி. இல்லை ஃபீச்சர்ஸ் இமேஜ் வந்து நீங்கள் ஒரு அழகான ஒரு ஃபீச்சர்ஸ் இமேஜே போடுறீங்க, அதாவது அந்த கலெக்ஷனில் உள்ள ஒரு நல்ல இமேஜஸை கொண்டாந்து ஃபீச்சர்ஸ் இமேஜஸை காட்டுறீங்க, உங்களோட ப்ரைஸை டிஃபைன் பண்ணுறீங்க. அவ்வளோதான் செய்ய போகிறீங்க. இங்கே வந்து உங்களோட அந்த பிஎஸ்டி கலெக்ஷனை வந்து பெரிய ஒரு ஃபைலாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை நான் கொடுக்கலாம். டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை வந்து இங்கே நான் கொடுக்குறேன். இல்லைனா ஒரு சின்ன ஃபைல் ஒரு 10 MB ஒரு 50 MB அப்படிலாம் இருந்துச்சுன்னா இதுலேயே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து கேட்பாங்க, இது வந்து உங்களோட ஓனாக காப்பிரைட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு இல்லை சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து டஸ் நாட் கன் எனி இல்லீகல் அட்யூல்ஸ் அண்ட் காப்பிரைட்ஸ் ஃபார்பிட் கண்டென்ட். ஓகே, உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. காப்பிரைட்ஸ் காட்டலாம் இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இந்த கலெக்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இதில் ஆர்ட் ஒர்க்ஸை வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் குரூப்ஸில் கொண்டு போய் பார்த்து கொடுத்தீங்கன்னா, இப்போ அதாவது இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் ஷேர் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு, இப்போ நான் இதில் ஒரு ஷாப் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். உங்களோட ஃபேஸ்புக்கில் நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு பேஜில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி வர்ற யூசர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. பை பண்ணுவது மூலயமா உங்களுக்கு சேல்ஸை வந்து கூட்டிக்கலாம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எந்த வித ஒரு நஷ்டமும் இல்லைங்க. உங்களுக்கு டைம் மட்டும்தான். நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து டிசைன் பண்ணுறீங்க. டிசைன் பண்ணி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் கொண்டு போய் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வர்ற யூசர்ஸ் வந்து இதில் பை பண்ணுவது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் ஒன்று கிடைக்கும். ஓகே, இது ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து ஷாப் ஒன்று நமக்கு வந்து இப்போ நிறையா பேர் கேட்குறது என்கிட்ட வந்து எனக்கு வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு இதை ரன் பண்ண முடியுமா? இப்போ இதில் வேர்ட்பிரஸ் சைட்ஸ் எல்லாம் உண்மையே தேவையில்லை. உங்களுக்கு வந்து இந்த ஷாப்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணாவே போதும். உங்களுக்கு உங்களோட பேஜில், அதாவது உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து இதை வந்து உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்கன்னா இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணணுங்க. இந்த லிங்கை கொண்டு போயிட்டு காப்பி த லிங்க்னு சொல்லி இங்கே பாருங்க, ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணலாம், ட்விட்டருக்கு ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த லிங்க்ஸை கொண்டு போயிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. காப்பி த லிங்க்னா மற்ற ஏதாவது பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஃபேஸ்புக், ட்விட்டர் இல்லைனா வேறு ஏதாவது பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னா இந்த காப்பி லிங்க்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் இதை ப்ரமோட் பண்ண போகிறீங்க, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க, அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு போயிட்டு இந்த லிங்கை கொண்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் அந்த உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வழியால் வர ஒரு யூசர் இந்த லிங்க் வழியால் உங்களுக்கு இந்த ப்ராடக்டை பை பண்ணுவாங்க. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு மாதம் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதோட பேமெண்ட் கேட்வே வந்து ஸ்க்ரைப் கிரியேட் பண்ணி இருக்குங்க. இது எல்லா கண்ட்ரிஸுக்கும் இது சப்போர்ட். ஸ்க்ரைப் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் சப்போர்ட். இது அதில் போய்ட்டு உங்களோட கண்ட்ரிஸை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணதான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த வித பயமும்னா சில கண்ட்ரிஸ்க்கு வந்து ஸ்க்ரைப் கேட்வே வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஸ்க்ரைப் கேட்வே வந்து எல்லா கண்ட்ரிஸுக்கும் சப்போர்ட். இதில் நீங்கள் பே அவுட் பண்ணலாம் ஸ்க்ரைப் கேட்வே வழியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு எடுக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, கமிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சரியான குறவு. ஓகே, 100க்கு 5% தான் எடுப்பாங்க உங்களுக்கு வந்து இதை விற்று அதில் வர்ற ஒரு வருமானத்தில். ஓகே, அதனால சரியா நீங்கள் ஒன்றும் பெரிய ஒரு விஷயமா இல்லை வராது. ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் உங்களுக்கு இதில் போகும். அதனால் ரொம்ப இது வந்து நான் பார்த்ததில் இன்டர்நெட்டில் பார்த்ததில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் பை மீ அ காஃபி. இப்போ இவங்களோட சைட் மூலியமாக டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து செல் பண்ணி நீங்கள் விற்று நல்ல ஒரு வருமானம் ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நல்லா ஒரு கெயின் பண்ணலாம். ஓகே, அது உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஆர்ட் ஒர்க்ஸ் முடியும், சில பேருக்கு ஃபோட்டோஷாப் நல்லா முடியும், சில பேருக்கு கோடிங்ஸ் பண்ண முடியும். இப்போ அதுகள்லாம் வந்து நீங்கள் போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம நினைப்போம் நிறைய பேருக்கு தேவைப்படும். ஆனால் நிறைய பேருக்கு தேவைப்படுறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்கள் பேஜுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000, 2000, 3000 விசிட்டர்ஸ் வராங்களா, அந்த விசிட்டர்ஸ்ல ஒருத்தர் 2 பேர் சரி பை பண்ணுவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாறம் ஃபாலோவர்ஸ் கூட அவங்க நல்ல ஒரு இன்கம் ஒன்று கெயின் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த மாதிரி இந்த பேஜஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி சேல் பண்ணலாம். இந்த பை மீ அ காஃபி மூலியமாக. தேங்க்யூ ஃபார்